இந்த காணொளியை காண வந்த அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் என்ன நிலையான மனநிலையில் இருப்பீங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியும். இது சின்னம்மையாக இருந்தாலும் சரி, பெரியம்மையாக இருந்தாலும் சரி, இதற்கான மேனேஜ்மெண்ட் ஒன்று தான். நீங்கள் தைரியமாக இருக்கணும். என்னுடைய மகனுக்கு தான் முதல் வந்தது. அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பதிவிடணும்னு நினச்சேன். ஏன்னா நான் தேடி இது நிறைய கிடைக்கல. என்னுடைய பல பேரோட அனுபவத்தின்படி இருந்தது. முதல் நாள் பார்க்கும்போது பையனுக்கு இப்படி தான் இருந்தது. நானும் கூட கழுத்தில் முதுகில் ஒன்று இருந்தது. நான் கூட சூடாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் குளிப்பாட்டினேன். தம்பியை நல்லாவே குளிப்பாட்டினேன். 2வது நாள் பார்க்கும்போது முதுகில், கழுத்தில், வயிற்றில் அதெல்லாம் இந்த மாதிரியான கொப்பளங்கள் தெரிஞ்சது. அப்போ தான் என்னால் தெளிவாக புரிஞ்சுக்க முடிஞ்சது இது அம்மை நோய் தான். அதுக்காக சொடக்கு தக்காளி இலை சாறு அது கொடுக்கணும். இந்த இலை நம்ம சொடக்கு தக்காளி எப்போனா பார்த்துருப்போம் சின்ன வயசில். அந்த இலைகளை மட்டும், அதாவது சொடக்கு தக்காளியின் நல்ல இலைகளை மட்டும், பூச்சி தாக்காத நல்ல சுத்தமான இலைகளை எடுத்து கொஞ்சம் உப்பு தண்ணி போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அப்புறம் நல்ல தண்ணியில் கழுவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு இதை அரைச்சிக்கோங்க. இப்படி அரைச்சி விழுதா ஒரு சுண்டைக்காய் அளவு தான் கொடுக்கணும். ஆனால் ஃபஸ்ட்டு இதை கொடுக்கும்போது அவன் வாந்தி எடுத்துட்டான். அதனால் நான் சாறு மட்டும் கொடுக்கலான்னு முடிவெடுத்து 5 ml சாறு மட்டும் நான் கொடுத்தேன். இது பாலில் தான் கொடுக்கணும். பாலில் கொடுத்துட்டு, இது பாலில் கொடுக்குறது தான் ரொம்ப நல்லது. இதுக்கப்புறம் இது 7 தும்மல் வரும். இது தொடர்ந்து காலையில் சாயங்காலம் கொடுக்கணும். 7 தும்மல் வந்தோடனே இதை நிறுத்திடணும். ஏன்னா அம்மையும் அப்போ பட்டு போயிடும். இது குடிக்கும்போது ரொம்ப கசப்பாக இருந்தது. அதனால் அவர் பனங்கள் கண்டு கூட சாப்பிட்டுக்கிட்டார். இந்த நேரம் சர்க்கரை கொடுக்குறது தவிர்த்துட்டு நம்ம பனங்கள் கண்டு கொடுக்குறது நல்லது. எனக்கு அவர் ரியாக்ஷனை பார்த்தோன்னே ரொம்ப பாவமாக இருந்தது. பையன் ஓடியாடி விளையாண்டுட்டு இருந்த பையன் இப்படி ஆனது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அடுத்து இன்னதொரு மருந்து சொல்கிறேன். இது பலகரை பஸ்பம், சிறுங்கி பஸ்பம். இது சுத்தமானதாக நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிக்கோங்க. இப்போ இது மாத்திரை வடிவில் வருது. இல்லைனாலும் அது பொடியாக தான் கிடைக்கும். இதை எடுத்து ஒரு ml, ரெண்டுலேயுமே ஒரு ml எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அதை நான் ஓப்பன் பண்ணி அதில் கொட்டிக்கிட்டேன். ஒரு ஸ்பூன் எடுத்து சுத்தமான பசு நெய் அல்லது எருமை நெய் ஏதோ ஒன்று எடுத்து அந்த 2 பில்ஸையுமே நான் ஒன்றா கலந்து, அதாவது 2 பஸ்பத்தையும் ஒன்றா கலந்துக்கிட்டேன். கலந்து அதை நெய்யை எடுத்து கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு, அந்த நெய்யை சூடு பண்ணிவிட்டு நான் சங்கில் வச்சு கொஞ்சோண்டு தான் சூடு பண்ணேன். கொஞ்சமாக போதும் அதை கலக்கிற வரைக்கும். அதை சூடு பண்ணி இந்த பஸ்பத்தோடு கலந்து பிள்ளைங்க கொடுக்கணும். அவங்களுக்கு கொடுக்கும்போது கொடுத்துட்டு கொஞ்சமாக சுடு தண்ணி கொடுக்கணும். கொடுக்கும்போது அவர் வாயில் தொட்டெல்லாம் வச்சு பார்த்தாரு, எப்படி இருக்குது டேஸ்ட்டு, ஓகே தான் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுவுமே ரியாக்ஷன்லாம் பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சு. இப்போ அதை சாப்பிட்டுட்டு சுடு தண்ணி கொஞ்சம் குடிச்சிக்கிட்டாரு. அது ஒன்றும் பெருசாக கசப்பெல்லாம் இருக்காது. அந்த நெய்யோட வாசம், அந்த சுவை மட்டும்தான் இருக்கும். இது 3 நாளைக்கு தொடர்ந்து கொடுக்கலாம். நோய் தாக்கத்தை பொறுத்து 5 நாள் வரைக்குமே காலையில் சாயங்காலம் சாப்பாட்டுக்கு பிறகு கொடுங்க. இது ரொம்ப நல்லது. இது எந்த இதுவுமே இல்லை. நம்ம வேறு எந்த ஆங்கில மருந்துகளும் எடுத்துக்கலைன்னா நீங்கள் இதை கொடுத்துக்கலாம். இவருக்கு தயிர் சாப்பாடு, மோர் சாப்பாடு இது ரொம்ப பிடிக்கும். அதனால் மாதுளம்பழம் போட்டு கொடுத்தேன். உங்களுக்கு தெரியும், வேப்பிலை படுக்கை தான் போடணும். இப்படி 5 நாளுக்கு அப்புறம் இப்படி காஞ்சி போச்சு, காயிற வரைக்கும் எடுக்கணும். புதுசாலாம் மாற்றக்கூடாது. படுக்கை முறைகள் உங்களுக்கு தெரியும். அது மென்மையான வெள்ளை துணி, முக்கியமாக வேஷ்டியை தான் படுக்க வைப்பாங்க. அது உங்களுக்கு தெரியும், அதை நான் சொல்ல வேண்டியதில்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு சர்க்கரையை அறவே தவிர்க்கலாம். ஏன்னா அரிப்பு உண்டாகும். இல்லைனாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எல்லா விதமான பழங்களும் எடுத்துக்கலாம். வாழைப்பழம் ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் சாத்துக்குடி. இந்த சாத்துக்குடி ஜூஸ் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கூட நம்ம ஒரு டீ குடிக்கிற டம்ளரில் கொடுக்கலாம். உங்களுக்கு சளி பிடிக்கும்னு பயமாக இருந்ததுன்னா சுடு தண்ணியில் வச்சு அதுக்கப்புறம் வெதுன்னு ஆனதுக்கப்புறம் கொடுங்க. 5 நாளைக்கு அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னா, தண்ணி ஊற்றும்போது வேப்பிலை, மஞ்சள், அது கொட்டைமுத்து, இது 3 உள்ளே இருக்குது. அதாவது ஆமணக்கு விதை இருக்குல்லையே, அதோட உள்ளே இருக்கிறதையும் அரைச்சி ஒரு செப்பு வெத்தலை பாத்திரத்தில் இல்லை செம்பு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து காலையிலேயே வெயிலில் வச்சிடணும். நாங்கள் தம்பிக்கு வரும்போது மார்கழி மாதமாக இருந்ததுனால வெயிலே அடிக்கல, ரொம்ப சிரமப்பட்டோம். வெயிலிருந்து வெதுன்னு ஆனதுக்கப்புறம் இந்த தண்ணியை 4 மணிக்கு மேலே தான் ஊற்றணும். ஊற்றுனதுக்கப்புறம் தூங்க வைக்கக்கூடாது. நைட்டு 10 மணிக்கு மேலே தான் தூங்க வைக்கணும். சொல்ல மறந்துட்டேன், இளநீ ரொம்ப ரொம்ப முக்கியம். 3 தடவையாச்சும் கொடுத்துருங்க. இதில் பனங்கள் கண்டு கரையாது. அதனால் நான் மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அதை இளநீயில் கலந்து நாங்கள் 3 வேளையும் கொஞ்சம் தான் கொடுத்தேன். ஏன்னா ஃபுல்லாக குடிக்க முடியல அவங்கள தனிமைப்படுத்தி வைக்கிறது ரொம்ப நல்லது. நான் என் பையனை இப்படி தான் படுக்க வச்சுருந்தேன். கொசுவலை போட்டு படுக்க வச்சுட்டேன். அப்புறம் இந்த சொடக்கு தக்காளியை பற்றி நான் சொல்லணும். இது டவுனில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது. விதைகள் கிடைச்சதுன்னா உங்கள் வீட்டு மாடி தோட்டத்துலேயோ அல்லது ஏதாவது இடம் இருந்தால் அந்த செடியை வளர வச்சுக்கோங்க. யாராவது ஒருத்தங்களுக்கு பயன்படும். இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ உணவு முறைகள் நல்ல டிஸ்பிளே தெரியுது, பார்த்துக்கோங்க.
5 நாளைக்கு அப்புறம் ஒன்று சொன்னாங்க. அதாவது விரும நெய், அதாவது பன்னி நெய் வந்து தலைக்கு 5வது நாள் அல்லது நீங்கள் 7, 8 நாள் எந்த நாளில் ஊற்றுறீங்களோ அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு 10 ml அளவுக்கு விரும நெய் கொடுத்து விட சொன்னாங்க. அப்புறம் பட்டு போன பொண்ணுலையும் தொட்டு தொட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை செஞ்சேன், எனக்கு கிடச்சிதுங்க. அது இல்லாமல் வந்து தைரியமாக இருக்கணும். இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா 14, 15 நாளைக்கு அப்புறம் அந்த புண்ணு உதிர ஆரம்பித்தது பார்த்தீங்களா? அந்த உதிர ஆரம்பித்த எனக்கு அந்த அம்மையை பற்றி தெரியாது, இதுக்கு முன்னாடி நான் அனுபவப்பட்டது இல்லை. அதனால் உதிர ஆரம்பித்தோன்னே என் சின்ன பையனுக்கு வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கும் வந்துச்சு. இந்த ஓய்வுக்கு பிறகு தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா யூடியூப்பில் தேடும்போது எனக்கு இந்த மாதிரி தெளிவு கிடைக்கல, எனக்கு இது கிடைச்சிது.